லாகூர் கடாபி விளையாட்டரங்கில் புதன்கிழமை கடைசி வரை பரபரப்பை ஏற்படுத்திய மிகவும் தீர்க்கமான பி குழுவுக்கான சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்தை ஒரு பந்து மீதம் இருக்க 9 ஓட்டங்களால் ஆப்கானிஸ்தான் வெற்றி கொண்டது. இந்தியாவில் நடைபெற்ற 2023 உலக கிண்ண போட்டியிலும் இங்கிலாந்தை ஆப்கானிஸ்தான் வெற்றி கொண்டிருந்தமை குறிப்பிட்டு செல்லக்கூடிய விடயமாகும். ஆப்கானிஸ்தானிடம் தோல்வி அடைந்த இங்கிலாந்து முதல் சுற்றுடன் சாம்பியன்ஸ் கிண்ணத்திலிருந்து வெளியேறும் 3வது நாடானது. ஏ குழுவிலிருந்து வரவேற்பு நாடான பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஏற்கனவே முதல் சுற்றுடன் வெளியேறுவது உறுதியாக இருந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான ஆப்கானிஸ்தானின் நேற்றைய வெற்றியில் இப்ராஹிம் சத்ரான் குவித்த சாதனைகள் மிகுந்த 177 ஓட்டங்கள், அஸ்மத்துல்லா ஒமர்சாய் பதிவு செய்த 5 விக்கெட் குவியலுடனான அதிசிறந்த பந்துவீச்சு பெறுமதி என்பன பிரதான பங்காற்றின. அத்துடன் ஆப்கானிஸ்தானின் மிக திறமையான களத்தடுப்பும் இந்த வெற்றியில் பங்காற்றியிருந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான இன்றைய போட்டியில் முதலில் துடுப்படுத்த தீர்மானித்த ஆப்கானிஸ்தான் அணி ஆரம்ப வீரர் இப்ராஹிம் சத்ரான் குவித்த சாதனை மிகு துடுப்பாட்டத்தின் உதவியுடன் 50 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 325 ஓட்டங்களை பெற்றது. அப்போட்டியில் இப்ராஹிம் சத்ரான் 177 ஓட்டங்களை குவித்து சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் போட்டி ஒன்றில் தனிநபருக்கான அதிக ஓட்டங்களை பெற்றவர் என்ற சாதனையை நிலைநாட்டினார். சில தினங்களுக்கு முன்னர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் போட்டியில் பென் டகட் 165 ஓட்டங்களை குவித்து ஏற்படுத்திய சாதனையை இப்ராஹிம் சத்ரான் முறியடித்தார். அத்துடன் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் ஆப்கானிஸ்தான் சார்பாக ஒரு போட்டியில் அதிக ஓட்டங்கள் குவித்தவர் என்ற சாதனையும் சத்ரான் நிலைநாட்டினார். அது மட்டுமல்லாமல் ஐசிசி உலக கிண்ண போட்டியிலும் சாம்பியன்ஸ் கிண்ண போட்டியிலும் சதம் குவித்த முதலாவது ஆப்கானிஸ்தான் வீரர் என்ற சாதனைக்கும் உரித்தானார். இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த தீர்மானித்த ஆப்கானிஸ்தானின் ஆரம்பம் மிக மோசமாக இருந்தது. 9வது ஓவரில் 3வது விக்கெட் வீழ்த்தப்பட்ட போது ஆப்கானிஸ்தானின் மொத்த எண்ணிக்கை வெறும் 37 ஓட்டங்களாக இருந்தது. ஆனால் ஆரம்ப வீரர் இப்ராஹிம் சத்ரான் துணிச்சலை வரவழைத்து அற்புதமாகவும் ஆக்ரோஷமாகவும் துடுப்படுத்தாடி சாதனை மிகு சதம் குவித்து அணியை மீட்டெடுத்தார். 2025 சாம்பியன்ஸ் கிண்ணத்துக்கு முன்னர் உபாதை காரணமாக சுமார் 11 மாதங்கள் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடாமல் இருந்த 23 வயதான இப்ராஹிம் சத்ரான் தனது மீள் வருகையில் 2வது போட்டியில் 146 பந்துகளை எதிர்கொண்டு 12 பவுண்டரிகள் 6 சிக்சர்களுடன் 177 ஓட்டங்களை குவித்தார். இதனிடையே 4வது விக்கெட்டில் அணித்தலைவர் ஹஷ்மத்துல்லா ஷஹிதியுடன் 103 ஓட்டங்களையும், 5வது விக்கெட்டில் அஸ்மத்துல்லா ஒமர்சாயுடன் 72 ஓட்டங்களையும், 6வது விக்கெட்டில் முகமது நபியுடன் 111 ஓட்டங்களையும் இப்ராஹிம் சத்ரான் பகிர்ந்து அணியை பலப்படுத்தினார். ஹஷ்மத்துல்லா ஷஹிதி 40 ஓட்டங்களையும், அஸ்மத்துல்லா ஒமர்சாய் 41 ஓட்டங்களையும், முகமது நபி 40 ஓட்டங்களையும் பெற்றனர். இங்கிலாந்து பந்துவீச்சில் ஜௌரா ஆர்ச்சர் 64 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், லியாம் லிவிங்ஸ்டோன் 28 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 326 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து 49.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 317 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. முதல் 2 விக்கெட்டுகள் வீழ்ந்த பின்னர் ஜோடி சேர்ந்த பென் டகட், ஜோ ரூட் ஆகிய இருவரும் 3வது விக்கெட்டில் 68 ஓட்டங்களை பகிர்ந்து அணிக்கு சிறு உற்சாகத்தை கொடுத்தனர். டகட் 38 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்த பின்னர் ஹாரி இப்ரோக் 25 ஓட்டங்களுடன் களம் விட்டகன்றனர். இதனை அடுத்து ஜோ ரூட் அணித்தலைவர் ஜோஸ் பட்லர் ஆகிய இருவரும் 5வது விக்கெட்டில் 83 ஓட்டங்களை பகிர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு நெருக்கடியை கொடுத்தனர். ஆனால் ஜோஸ் பட்லர் 38 ஓட்டங்கள் பெற்றிருந்த போது அஸ்மத்துல்லா ஒமர்சாயின் பந்துவீச்சில் தவறான அடி தெரிவினால் ஆட்டமிழந்தார். லியாம் லிவிங்ஸ்டோன் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்காமல் ஆட்டமிழந்தார். இந்நிலையில் ஜெமி ஓவர்டனுடன் 7வது விக்கெட்டில் 52 ஓட்டங்களை பகிர்ந்த நிலையில் ஜோ ரூட்டும் ஆட்டமிழந்தார். அது இங்கிலாந்து அணிக்கு பேரடியை கொடுத்தது. அவர் 111 பந்துகளை எதிர்கொண்டு 11 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸுடன் 120 ஓட்டங்களை பெற்றார். பின்வரிசையில் ஜோரா ஆர்ச்சர் துடுப்படுத்தாடியதால் இங்கிலாந்து சொற்ப நம்பிக்கையில் திகழ்ந்தது. ஆனால் அவர் 14 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க இங்கிலாந்துக்கு அருகில் வந்த வெற்றி வெகு தூரம் விலகிச் சென்றுவிட்டது. கடைசி நிலை ஆட்டக்காரர்களான ஆதில் ராஷித், மார்க் வூட் ஆகியோரினால் 13 பந்துகளில் வெற்றிக்கு மேலும் தேவைப்பட்ட 14 ஓட்டங்களை பெற முடியாமல் போனது. பந்துவீச்சில் அஸ்மத்துல்லா ஒமர்சாய் 58 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளையும், முகமது நபி 57 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது.